ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களை இந்த சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 4 டேஸ் மைசூர் ட்ரிப் வந்து போயிருந்தோம். அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கும் போயிருந்தோம். அது பற்றின வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் என்ன மாதிரி எங்களோட அந்த ட்ரிப் இருந்தது அப்படின்றத பற்றி தான் குட்டி குட்டி விஷயங்களாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியா smaduraikarangasamayal. நான் உங்கள் பிரியா. மார்னிங் ஒரு 7:45 8 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இது காரில் போகிற ட்ரிப் அப்படின்றதுனால அப்படியே அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சூடாக ஒரு கப் டீயோட அந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தோம். மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. பட் அங்கே வந்து போய் பார்த்ததில் ரொம்ப உள்ள ரஷ்ஷாக இருந்தது. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாலாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா கூட போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு பக்கத்தில் வெள்ளக்கோவில் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்த ஒரு ஹோட்டல் ஸ்ரீ அழகு பவனில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சூப்பராக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நமக்கு இந்த ட்ராவல்னால் வந்து அப்பப்போ டீ குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ராவல் வைப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து சத்தியமங்கலம் ரூட் வழியாக தான் போனோம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் க்ராஸ் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் போகிற வழியிலேயே ரோடு பக்கத்துலேயே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அந்த கிளிப்பிங்லாம் கூட நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு டோல் சார்ஜஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அது வழியாக தான் அப்படியே கர்நாடகா நாங்கள் போய் மைசூர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு இளநீ கடை இருந்தது. இளநீ வந்து நம்ம ஊர்லேயும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் என்னவோ தெரியல, அந்த இளநீ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்ம அந்த மரத்துலேருந்து பறித்து இறக்குனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பாடி வந்து ஹீட் ஆகும். அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக கார் டிரைவ் பண்ணுறவங்க யாரோ அவங்க வந்து பாடியை கொஞ்சம் கூலாக வச்சுக்கிற மாதிரியான ஜூஸஸ் வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னடா ஏதோ கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வந்து பண்ணாரிக்கு போகிற அந்த ரூட்டில் வந்து இந்த இளநீ கடை இருக்குது. இந்த சைடு கிராஸ் ஆனீங்கன்னா இந்த அக்காட்டை வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இளநீ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் காரை வந்து எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகும்போது எங்கேயுமே கார் ஸ்டாப் பண்ண வேண்டாம், காரை விட்டு இறங்கவும் வேணாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. அதில் வந்து நான் அந்த ரோட் சைடு எடுத்த இந்த ஒரு கிளிப்பிங் தான். காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது எடுத்தது தான். அவ்வளோ அழகான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இது. இந்த சைடு நீங்கள் ரூட் எடுத்து மைசூர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். வெக்கேஷனுக்கு போகும்போது ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போகும்போது நிறைய இடங்களில் நிறைய விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம எவ்வளோ தான் கையில் ஜிபேயில் அமௌண்ட் வச்சுருக்கோம், டெபிட் கார்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பி போனாலும் சில இடங்களில் கேஷ் கேட்பாங்க. அந்த இடத்துல கையில் சுத்தமாக கேஷ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சங்கடமான சிச்சுவேஷன் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே நமக்கு வந்து கையில் கேஷ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் உங்கள் கூட உங்களோட பார்ட்னர் வராங்க, இல்லை ஃபேமிலியாக போகும்போது கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் வராங்க, விவரம் தெரிஞ்ச பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கையிலையும் கொஞ்சம் கேஷ் எப்போவுமே கொடுத்து வச்சுருங்க. அது அந்த ட்ராவல் டைமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நம்ம அப்படி போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எப்போவுமே கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. நிறைய இடங்களில் கேஷ் கேட்பாங்க, இல்லை சில இடங்களில் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னால டெபிட் கார்டோ ஜிபேவோ ஒர்க் ஆகாதும் போது கேஷ் தான் நமக்கு கை கொடுக்கும்.
ஸோ அடுத்த டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அழகான ஃபாரஸ்ட் ஏரியா சைடு க்ராஸ் பண்ணி மைசூர் வந்தாச்சு. வந்து ஒரு 4 o'clock போல் நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலோட நேம், அட்ரஸ் இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே 1 day மட்டும் ஸ்டே பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதான்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டே மட்டும் நாங்கள் இங்கே செக்இன் பண்ணியிருந்தோம். பட் ஹோட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக, நீட்டாக, க்ளீனாக, ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஒரு சேஃபான பிளேஸும் கூட. அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு நினச்சோமோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஹோட்டல் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் மைசூரில் எந்தெந்த இடத்தெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோமோ அதுக்கு ரொம்ப நியர்பை பிளேஸில் இருந்ததுனால ரொம்ப ட்ராவல் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே அழகாக கீழே பார்க்கிங் இருந்தது, பண்ணிவிட்டு அப்படியே செக்இன் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போண்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மைசூர் போண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. ஸோ அதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே ஹோட்டல்லே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நான் கூட நினச்சேன் நம்ம ஊரில் ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போது அங்கெல்லாம் போகிறோமே அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும், லைட்டாக ஸ்வீட்டாக வேறு இருக்கும் இல்லையா அந்த சைடெல்லாம் சாப்பாடு. ஸோ யோசித்தேன் எப்படி இருக்க போதோ, எப்படி ஒரு 3-4 days வந்து சமாளிக்க போகிறோமோன்னு. பட் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஹோட்டல் எப்படி அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு சொன்னேனோ அதை விட இன்னும் சூப்பராக இருந்தது ஃபுட்டு. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு 3-4 நாள் இருக்க போகிறோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட அங்கே செக்இன் பண்ணோம் அப்படின்றதுனால அங்கேயே ஒரு டீ ஆர்டர் பண்ணிவிட்டு போண்டா சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் தேவராஜா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமஸான பிளேஸ் இருக்குது, அங்கே தான் கிளம்புனோம். அங்கே வந்து நாங்கள் இந்த குதிரை வண்டியிலே கிளம்பி போயிட்டோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு குதிரை வண்டியில் போனது. ஸோ அதையும் நான் வந்து இந்த கிளிப்பிங்காக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக அங்கேருந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கே நியர்பை பிளேசஸ்லாம் போய் பார்த்தோம். இந்த ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் அங்கே மைசூர் சில்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கும்ல, சோப்பு, ஷாம்பு, அப்புறம் ஊதுபத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து எந்தெந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் இங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்குகிறோம், வளையலாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே அந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளேஸ் இன் மைசூர். அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பிளேஸை பார்த்துட்டே வாங்க. அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ், நீங்கள் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு செக்லிஸ்ட்டாக கையில் வச்சுக்கோங்க. எத்தனை லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்தெந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களோட மொபைலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரிட்டன் ஆக்கி வரும்போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ், எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது பேசிக்கான மெடிசின்ஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபீவருக்குரியது, தலைவலிக்குரியது, ஸ்டொமக் பெயின் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸை எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிளம்பும்போது லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, லைக் உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேயே சில லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஆயிலாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், சில லோஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணி, இல்லை ஜிப்லாக் கவரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா அது சிந்தி ட்ரெஸ்ஸில் எதுலையாவது பட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த விலாகில் உங்களோட கண்டினியூஸாக ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் டே விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.